தண்ணிக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. ஒரே ஒரு பைப்பு தான் இருக்குது, பொது பைப்பு. விவசாயத்துக்கு இன்சூரன்ஸ் கூட ஏறலையா, ஏறவே மாட்டேங்குது. இன்சூரன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஒரு வருஷத்துக்கு இல்லை, ஒரு முன்னாடி எங்களுக்கு விவசாயத்துல ரொம்ப நட்டமா இருக்கு. ரொம்ப நட்டமா முக்கியமாக குடி பிரச்சனை தான் முக்கியம். முதல்ல அதுதான். அந்த இதுல கிராஸ் பண்ணி எடுக்க முடியல. நடந்து வர்றாப்ல இருக்கு, வண்டி தள்ளிட்டு வர முடியல. வண்டியில மட்டும் போறீங்கக்கா? வண்டியில தான் கொண்டு போய் தள்ள முடியாது சார். அப்படியே அதுல தான் இங்க வந்து தள்ளிட்டு போறதா? குடிச்சுதான் வீட்டுக்கு கொண்டு போகணும். குடி தண்ணி கிடையாது ஊருக்குள்ள. பாத்துக்கலாமா? இது எல்லா வீட்டுக்கு இது மாதிரி இருக்குது வண்டி? ஆமா, எல்லா வீட்டுக்குமே இருக்கு. இதுல தான் கொண்டு வர முடியும். இதுல தான் எடுக்க முடியும். தனி குடமா போய் எடுத்துட்டு வர முடியாது. எடுக்க முடியாது. இது வீட்டுக்கும் அந்த பைப்புக்கு எவ்வளவு தூரம்? வடக்கருந்து வரணும், வாங்க ஊருக்குள்ள வாங்க. 1/2 கிலோமீட்டர் வந்து கொண்டு வரணும் ஒவ்வொரு நாளும். இல்ல, வீடு தான் 1/2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. தண்ணி மெயின்ல இருக்கிறதுனால ஒரு பைப்பு தானே இருக்கு. எல்லாம் காத்து கடந்து எடுக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும். நிச்சயமா நல்லா செஞ்சுக்கலாமா? இந்த கஷ்டத்தை போய்க்கிடலாம். ஒரு நாள் வேலை, 150 நாள் வேலை, 5 நாள் கூட பார்க்கல. வந்துருமா? 150 நாள் சொன்னாரு, இப்ப 5 நாள் கூட பார்க்கல. வேலையே செய்யல. வேலை இல்ல, ரொம்ப பஞ்சம். ரேஷன்னா நல்ல அரிசி கிடையாது. சோறுக்கு தண்ணி போடுறாங்க. தண்ணிக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. ஒரே ஒரு பைப்பு தான் இருக்குது, பொது பைப்பு. விவசாயத்துக்கு இன்சூரன்ஸ் கூட ஏறலையா, ஏறவே மாட்டேங்குது. இன்சூரன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஒரு வருஷத்துக்கு இல்லை, ஒரு முன்னாடி எங்களுக்கு விவசாயத்துல ரொம்ப நட்டமா இருக்கு. ரொம்ப நட்டமா. முக்கியமாக குடி பிரச்சனை தான் முக்கியம். முதல்ல அதுதான். அந்த இதுல கிராஸ் பண்ணி எடுக்க முடியல. நடந்து வர்றாப்ல இருக்கு, வண்டி தள்ளிட்டு வர முடியல. வண்டியில தான் கொண்டு போறீங்கக்கா? வண்டியில தான் கொண்டு போய் தள்ள முடியாது சார். அப்படியே அதுல தான் இங்க வந்து தள்ளிட்டு போறதா? குடிச்சுதான் வீட்டுக்கு கொண்டு போகணும். குடி தண்ணி கிடையாது ஊருக்குள்ள. பாத்துக்கலாமா? இது எல்லா வீட்டுக்கு இது மாதிரி இருக்குது வண்டி? ஆமா, எல்லா வீட்டுக்குமே இருக்கு. இதுல தான் கொண்டு வர முடியும். இதுல தான் எடுக்க முடியும். தனி குடமா போய் எடுத்துட்டு வர முடியாது. எடுக்க முடியாது. இது வீட்டுக்கும் அந்த பைப்புக்கு எவ்வளவு தூரம்? வடக்கருந்து வரணும், வாங்க ஊருக்குள்ள வாங்க. 1/2 கிலோமீட்டர் வந்து கொண்டு வரணும் ஒவ்வொரு நாளும். இல்ல, வீடு தான் 1/2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. தண்ணி மெயின்ல இருக்கிறதுனால ஒரு பைப்பு தானே இருக்கு. எல்லாம் காத்து கடந்து எடுக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும். நிச்சயமா நல்லா செஞ்சுக்கலாமா? இந்த கஷ்டத்தை போய்க்கிடலாம். ஒரு நாள் வேலை, 150 நாள் வேலை, 5 நாள் கூட பார்க்கல. வந்துருமா? 150 நாள் சொன்னாரு, இப்ப 5 நாள் கூட பார்க்கல. வேலையே செய்யல. வேலை இல்ல, ரொம்ப பஞ்சம். ரேஷன்னா நல்ல அரிசி கிடையாது. சோறுக்கு தண்ணி போடுறாங்க. தண்ணிக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. ஒரே ஒரு பைப்பு தான் இருக்குது, பொது பைப்பு. விவசாயத்துக்கு இன்சூரன்ஸ் கூட ஏறலையா, ஏறவே மாட்டேங்குது. இன்சூரன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஒரு வருஷத்துக்கு இல்லை, ஒரு முன்னாடி எங்களுக்கு விவசாயத்துல ரொம்ப நட்டமா இருக்கு. ரொம்ப நட்டமா. முக்கியமாக குடி பிரச்சனை தான் முக்கியம். முதல்ல அதுதான். அந்த இதுல கிராஸ் பண்ணி எடுக்க முடியல. நடந்து வர்றாப்ல இருக்கு, வண்டி தள்ளிட்டு வர முடியல. வண்டியில தான் கொண்டு போறீங்கக்கா? வண்டியில தான் கொண்டு போய் தள்ள முடியாது சார். அப்படியே அதுல தான் இங்க வந்து தள்ளிட்டு போறதா? குடிச்சுதான் வீட்டுக்கு கொண்டு போகணும். குடி தண்ணி கிடையாது ஊருக்குள்ள. பாத்துக்கலாமா? இது எல்லா வீட்டுக்கு இது மாதிரி இருக்குது வண்டி? ஆமா, எல்லா வீட்டுக்குமே இருக்கு. இதுல தான் கொண்டு வர முடியும். இதுல தான் எடுக்க முடியும். தனி குடமா போய் எடுத்துட்டு வர முடியாது. எடுக்க முடியாது. இது வீட்டுக்கும் அந்த பைப்புக்கு எவ்வளவு தூரம்? வடக்கருந்து வரணும், வாங்க ஊருக்குள்ள வாங்க. 1/2 கிலோமீட்டர் வந்து கொண்டு வரணும் ஒவ்வொரு நாளும். இல்ல, வீடு தான் 1/2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. தண்ணி மெயின்ல இருக்கிறதுனால ஒரு பைப்பு தானே இருக்கு. எல்லாம் காத்து கடந்து எடுக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும். நிச்சயமா நல்லா செஞ்சுக்கலாமா? இந்த கஷ்டத்தை போய்க்கிடலாம். ஒரு நாள் வேலை, 150 நாள் வேலை, 5 நாள் கூட பார்க்கல. வந்துருமா? 150 நாள் சொன்னாரு, இப்ப 5 நாள் கூட பார்க்கல. வேலையே செய்யல. வேலை இல்ல, ரொம்ப பஞ்சம். ரேஷன்னா நல்ல அரிசி கிடையாது. சோறுக்கு தண்ணி போடுறாங்க.